வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா 100 லீக்ல 8வது மேட்ச் ஆன நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸுக்கும் நம்ம சவுத்தன் பிரேவுக்குமான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபைனல் டீம்ஸ் பிளஸ் முக்கியமான அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம். ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 100 லீக்லாம் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த 100 லீக்குக்கு மட்டும் இதுல பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதாவது 30க்குள்ள வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் டிஷர்ட் இருக்கு. 20க்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஏர்பட் இருக்கு. 10வதுக்குள்ள வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு விவோ போன் இருக்கு. 8வது வந்தீங்கன்னா அப்படின்னு பயங்கரமா இருக்கு. 8, 9 எல்லாமே பாத்தீங்கன்னா போன் எல்லாமே ஒரிஜினலா கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. வேற ஆப்ல பிளே பண்றவங்க இதுல தாராளமா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிட்ச் ரிப்போர்ட், இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல 70 மீட்டரும் அண்ட் ஆஃப் சைடு லெக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 65ல இருந்து 70 மீட்டருக்குள்ளதான் இருக்கும் இருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு நியூட்ரலான பிட்ச். நம்ம நேற்று பார்த்த மேட்ச் இங்கிலாந்துல மான்செஸ்டர் தான் இருக்கிறதே பெரிய பிட்ச் நாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டா ஸ்ட்ரைட்ல 70, 65 to 70 இருக்கும் இருக்காங்க. அதே மாதிரி பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பால் அவரோட பேட்டுக்கு இப்ப கரெக்டா நம்ம பேட்டை கணிச்சு விளாண்டாரு அப்படின்னா நைஸா வரும் இருக்காங்க. அது பால் ஸ்விங் ஆகாது, பெருசா பவுன்ஸ் ஆகாது. அவர் நினைச்ச மாதிரி நைஸா வர்றதுனால பேட்ஸ்மேன் குயிக்கா பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல ரன் ஸ்கோர் பண்றது அவருக்கு அவ்வளவுக்குள்ள நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ஜாய் பண்ணி ஆடலாம் அதான் சொல்லியிருக்காங்க. Batters should enjoy batting here. The ball is expected to come on the bat nicely and the outfield is quick. அதாவது அதே நம்ம சொன்ன பையன் அதே போட்டிருக்காங்க. அதுலதான் நம்மளும் சொன்னோம். அதனால கரெக்டா இதுதான் பிட்ச் ரிப்போர்ட். ஓவராலா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அது என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 26 ஜூலைல ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வெர்சஸ் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் தான் அது. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 185 ரன் 100 பால்லே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது ரன் ரேட் எப்படி இருக்கும், ஒரு 10+ மேல வச்சிருக்காங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ண டீமால அந்த லெவலுக்கு ஸ்கோரை பண்ண முடியல. 47 ரன் வித்தியாசத்துல ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பேட்டிங் ஃபாஸ்ட் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு சப்போர்ட்ல தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ ஓவராலா ரிப்போர்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 150க்குள்ள ஒரு இன்னிங்ஸும் 70 to 89க்குள்ள ஒரு இன்னிங்ஸும் ஹை ஸ்கோர் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் 185. இந்த 100 லீக்ல இது வரைக்கும் இதுதான் ஸ்கோர் அதிகம். லோ ஸ்கோர் 138 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். அதாவது நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸோட டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீம் தான், ஸ்ட்ராங்கான லைனப் தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் முதல் மேட்ச் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கிட்ட டப்புன்னு விக்கெட்டை விட்டதுனால அவங்க தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரொனிங்சனும், அடுத்து பாத்தீங்கன்னா கிளர்க்கும் தான் பாத்தீங்கன்னா ராபின்சனும் கிளர்க்கும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. இதுல ராபின்சன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அந்த செலக்ஷன்ல இருக்கிறாரு. பூரனும் பாத்தீங்கன்னா நமக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அந்த செலக்ஷன்ல ரெண்டு பேருமே ஃபேண்டசின்னு வரும்போது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆனாலும் விக்கெட் கீப்பர் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரன் கிடையாது. அவரு தான் முதல் மேட்ச் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணாரு. அதனால இந்த மேட்ச் அவர் தான் பண்ணுவாரு. அண்ட் அவர்கிட்ட நீங்க 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம், குறையாம 40 பாயிண்ட். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறவங்க 25 பாயிண்ட் வாங்கிடுறாங்க. 15 ரன் அடிச்சா கூட ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி கிளர்க்கும் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேத்யூ ஷாட் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாம 6th பவுலிங் ஆப்ஷன்ல இந்த டீம்ல இருக்காரு. ப்ராப்பரா அவங்க டீம்ல 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6வது ஆப்ஷன்ல வர்றாரு.
பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மேட்ச்ல ஒரு 50+ பாயிண்ட் வந்து கண்டிப்பா அவரால் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஒரு மேட்ச் ஃபிளாப் அப்படிங்கறதுனால எல்லா மேட்ச்லாம் மேத்யூ ஷாட் ஆக மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த USA கிரிக்கெட்லயும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரனும் அதே மாதிரிதான் எல்லா மேட்சுமே அங்க நல்லா தான் ஆடினாரு. பட் இங்க வந்து பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருந்து நம்ம குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட். இப்போ ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணாருன்னா நான் தாராளமா 50 பாயிண்ட் கொடுத்துருவேன். ஆனா விக்கெட் கீப்பிங் பண்ணதுனால ஒரு 30 பாயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஆடம் கவுஸ் வந்து நல்ல நின்று நிதானமா ஆடக்கூடிய பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணலனாலும் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு 15 to 25 அவர் எப்பவுமே இந்த கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். BPL எல்லாம் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுப்பாரு. இந்த வாட்டி சரியா அவரால் ஆடி கொடுக்க முடியல. இருந்தாலும் ஒரு 25 பாயிண்ட் கிட்ட நீங்க அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து எம் ஜோன்ஸ் வந்து ஸ்காட்லாந்துல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அங்கெல்லாம் வந்து ஓப்பனிங் ஆனார். இங்க வந்து இந்த இடத்துல ஆடும்போது அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த T20 வேர்ல்டு கப் கூட அவர் பிளேயிங் லெவல்ல எல்லாம் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ இங்க வந்து இந்த ஆர்டர்ல ஆடும்போது அவரால் பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அவருமே ஒரு 15 to 20 ஃபேண்டசி ரன் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் அடிக்கலாம் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதுதான் இந்த டீமோட ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷன். 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் நல்லா இன்னைக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராபின்சன் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ராபின்சன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாட், அதுக்கப்புறம் வந்து பூரன். இந்த 3 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடம் ஹவுஸ் வந்து கொஞ்சம் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இந்த டீமோட பேட்டிங் லைனப்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டீமோட பேட்டிங் ஸ்ட்ரென்த். பவுலிங்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கிளார்க், ரஸ்கின், டுரோசிஸ், பார்கின்சன், பொட்ஸ். இது வந்து இந்த பொட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுரோசிஸ், கிளார்க் இவங்க தான் ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர் பார்கின்சனுக்கு 10 பால் கொடுத்தாங்க. மேட்ச் பார்த்துருக்கீங்க தெரியும். பட் பொதுவா இந்த 3 பேர் தான் ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த 5 பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையாம வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர் பிளஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. அதனால அதுவும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம எடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் டுரோசிஸ், ரஸ்கின், பொட்ஸ் இந்த 3 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன் பாத்தீங்கன்னா நான் இந்த 3 பேர்கிட்ட இருந்தே குறையாம வந்து ஒரு 5 விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கனாலே நமக்கு வந்து ஒரு 150+ பாயிண்ட் வந்து வந்துடும். ஆனா இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளர்க்குங்கிற பிளேயரை வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நீங்க அவரை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாரோட கவனமும் பொட்ஸ் அப்புறம் வந்து டுரோசிஸ் அடுத்து வந்து ரஸ்கின் இந்த 3 பேர் மேலேயும் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க நல்லா பவுல் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இவரை வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனலா உங்களுடைய 3 ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து கட்டாயமா அவரை வந்து ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பிளேயர் தான் அவர். ஏன்னா ஸ்டார்டிங்கும் அந்த சப்போர்ட் கொடுத்தாரு பொட்ஸுக்கும் டுரோசிஸ்க்கும், டெத்லயும் அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டிவா ஒரு சில ஓவர்கள் வந்து பவுல் பண்ணாரு. அதனால இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சவுத்தன் பிரேவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம். முதல் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லண்டன் ஸ்பிரிட்டை வந்து வின் பண்ணாங்க. ஏன்னா பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு தரமா 2 ஓபனர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுனால வின்ஸும் டேனியல் ஹியூக்ஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுறாங்க. ஆனா இந்த 2 பேரையுமே நீங்க எல்லா மேட்சுமே இந்த மாதிரி கரெக்டா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தப்புன்னு வந்து 2 பேரும் வந்து ஒரு 10 ரன்னுக்குள்ளேயோ 15 ரன்னுக்குள்ளேயோ அவுட் ஆகி போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அடிச்சன்னைக்கு ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த 2 ஓபனர்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி அந்த 2 ஓபனர்ஸுமே ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஃபிளாப்னே டக் அவுட்ல போவாங்களா அப்படிலாம் சொல்ல. 2 ஓபனர்ஸ் கிட்ட இருந்துமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரன் வர்றதுக்கு வந்து கம்மி. ஒரு 30 ரன்னுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து வந்து பொலி வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு ரீசெண்டான மேட்ச்ல வந்து ஒரு 23 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 20ல இருந்து 30 ரன் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்த்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து டேவிட்ஸ் ரொம்ப முக்கியமான பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கான பேட்டிங் அது ரொம்ப லோ ஸ்கோர் வந்துட்டு
இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு 40+ பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஈவென்ட்ஸும் அதே மாதிரிதான், எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சி, ஒரு மேட்ச்ல 25னா அடுத்த மேட்ச்லயும் அவர் ஒரு 27, அடுத்த மேட்ச்ல ஒரு 32, அப்படி கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர் தான் ஈவென்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பார். ஏன்னா நீங்க வின்ஸை வந்து நம்பலாம், இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அவர் எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க மாட்டாரு. டேனியல் ஹியூக்ஸ் அதே மாதிரிதான், ஆனா ஈவென்ட்ஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, இருந்தாலும் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சோ டோட்டலா சவுத்தர்ன் பிரேவ்ல 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல வந்து டேவிட்ஸ், ஈவென்ட்ஸ், ஹோல்ஸ் இந்த 3 பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் என்ன, அதாவது பொதுவா ஒரு 90ல இருந்து 80% பேர் வந்து டேனியல் ஹியூக்ஸுக்கும் வின்ஸுக்கும் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம சேஃபான டீம் காமிக்கும் போது கூட நான் அவங்கள தான் எடுத்திருப்பேன். பட் நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போட நினைச்சீங்கன்னா இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டான், ஆர்ச்சரு, மில்ஸ், ரீகன் அகமது, ஓவர்டன் 5மே முக்கியமான பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆர்ச்சரு, ஜோர்டானு, மில்ஸ், ஓவர்டன் 4 பேருமே ஃபாஸ்ட். ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க, ரீகன் அகமது. அவரை வந்து யாருமே பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் கம்ப்ளீட்ல லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்ல விக்கெட் எடுக்காதனால யாருமே ட்ரை பண்ணல. பட் நீங்க கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சுன்னா அவர் வந்து குறையாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 விக்கெட், அதாவது ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா 2 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மத்தபடி ஜோர்டான் டெத்ல அட்டாக் பண்றாரு, ஆர்ச்சர் டெத்ல அட்டாக் பண்றாரு, மில்ஸ் வந்து டெத்ல அட்டாக் பண்றாங்க. அந்த கடைசி 80 to 100வது பால்ல இவரோட அட்டாக் இருக்கு. இனிஷியலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு அட்டாக் இருக்கு. ஓவர்டன் சொல்ல வேணா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. எல்லாருமே இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதனால அவங்க இன்னைக்கும் நம்ம நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் வந்து இன்னைக்கும் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் அவங்க கிட்டையும் பவுலிங் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. அதனால 2 டீமோட பேட்டிங் வந்து நீங்க கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜோர்டானு, ஆர்ச்சரு, மில்ஸ் இந்த 3, அடுத்து ஓவர்டன், இந்த 4 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க தைரியமா. பட் ரீகன் அகமது உங்களுடைய கிராண்ட் லீக்ல தான் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்ப நம்மளுடைய சேஃபான ஒரு டீம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிக்கோலஸ் பூரன் அண்ட் வின்ஸ், டேனியல் ஹியூக்ஸ். நான் சொன்ன பாருதான், சேஃபா போனதும் இவங்க தான். இல்லைன்னா நீங்க வந்து இவங்களுக்கு பேரா டேவிட்ஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவர் எடுத்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட் டேவிட்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. அடுத்து ஷார்ட், ஜோர்டான், ஓவர்டன், ஆர்ச்சர், மில்ஸ், ரஸ்கின், டூரிசி, ஸ்பொட்ஸ். ஸோ எல்லாமே மேக்சிமம் பவுலிங் ஆப்ஷனா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிட்ச், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நினைச்சா கொடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டாப்ல ஆடக்கூடிய இங்க 2 பிளேயர்ஸ் கொடுத்தாச்சு, இங்கே வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் கொடுத்தாச்சுங்கிறதுனால ஃபுல்லா பவுலிங் அட்டாக் கவர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பேட்டிங் ஆப்ஷன் கூட நீங்க தாராளமா போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஷார்ட்டுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு. அப்புறம் இந்த ஆர்ச்சர், ஓவர்டன், நிக்கோலஸ் பூரன் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். நீங்க ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி. கேம் சேஞ்சரா ராபின்சன், பார்க்கின்சன் அந்த டீம்ல இருந்து டேவிட்ஸ், ரீகன் அகமது வந்து நீங்க வந்து இந்த டீம்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்கான மேட்ச் தான். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து யாரை மிஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜோர்டானை எடுக்கணும், ஆர்ச்சர் எடுக்கணும், ஓவர்டன் எடுக்கணும், மில்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா 4 பவுலிங் ஆப்ஷன் ஆச்சு இதுவே. ஸோ யாரை டிராப் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு சில ரிஸ்க் இருக்கும் இந்த மேட்ச்ல. பட் அதுலயும் கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்டா போட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு வின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோர்டானை கூட வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 விக்கெட் எடுக்காரு, டெத்ல பவுல் பண்றாரு, திடீர்னு பேட்டிங் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அவங்க டீம் வந்து பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 7வது ஆர்டரா இல்ல 6வது ஆர்டரா கூட அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவரையும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க, வீடியோவை லைக் பண்ணிருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.